ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். டே டு டே பேசிஸில் பார்த்துட்டு வரோம். ஃப்ரைடே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக போயிருக்கும் நிஃப்டி சார்ட்டு. கிட்டத்தட்ட 98% அக்யூரேசி இருந்தது ஃப்ரைடே சார்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ நாளைக்கு வந்து 12th August 2024. ஸோ நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்து 9 PM 8/11. 11th August இன்னைக்கு. ஓகேங்களா? 11th August இப்போ வந்து 9 PM 9. ஆமா, இந்த டைம்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு நிஃப்டி சார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க. நாளைக்கு 9:15 to 9:30 செல். $9:35 to 9:35 to 10:05 வரைக்கும் வச்சுக்கோங்க. பை. ஓகே, 10:05 இருந்து 10:30 அவாய்ட். 10:30 to 12:06 பை. ஓகேவா? to நியர்லி 3:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த இடம் வந்து டவுட் தான். ஓகேங்களா? ஒண்ணு வந்து பயங்கர மேல போகும், எய்தர் டுவர்ட்ஸ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். ஒண்ணு ரொம்ப பயங்கரமா மேல போகும், இல்லைன்னா சைட்வேஸ் டவுன் போகும். ஓகேங்களா? பட் நான் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம், அதாவது இந்த இடத்துல ரன் பண்ணதுல ஒரு 20-30% வந்து ரிஸ்க் எடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பை ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது எனக்கு. பட் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கிறதுனால நான் மோஸ்டா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ட்ரேட் தான் எடுப்பேன். ஸோ நான் எங்க ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா இந்த 10:30 மேல வந்து எடுப்பேன். ஓகேங்களா? 9:15 கூட எடுக்கலாம் நீங்க. 9:15 ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் பக்கத்துல பிரைஸ் இருக்கு அப்படின்னா அந்த 9:15க்கு வந்து ரெசிஸ்டன்ட் பக்கத்துல பிரைஸ் இருந்ததுன்னா அந்த 15 மினிட்ஸ்ல வந்து டக்குன்னு ஒரு மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு மொமெண்டமான பிளேஸ். நாளைக்கு இந்த இடம் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும். 9:35ல இருந்தும் ஒரு மொமெண்டம் இருக்கும் மேல போறதுக்கு. ஸோ இந்த 9:35 to 10, 9:15 to 30 இது வந்து செல் மொமெண்டம் இருக்கும், இங்க பை மொமெண்டம் இருக்கும். சரிங்களா? இது வந்து அவாய்ட் பண்ணிங்க. இந்த இடம் வந்து என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சடனா ஒரு 100 பாயிண்ட் கீழே விடலாம், சடனா ஒரு 100 பாயிண்ட் மேல போகலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் பர்டிகுலர் டைம். ஓகே, இந்த 10:30 to 12:06 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பை தான். ஏன்னா இது வந்து கான்பிடண்டா நம்மளால வந்து சொல்ல முடியும். இது வந்து பை போகலாம், இல்லைன்னா சைட்வைஸ் டுவர்ட்ஸ் பை போகலாம். சரியா? இது வந்து கான்பிடென்ட், இதுவும் கான்பிடென்ட் தான். பட் இது ரொம்ப கான்பிடென்ட். 9:35க்கு கூட நீங்க ஒரு ட்ரேட் எடுங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்துட்டு நீங்க மார்க்கெட் எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கோ அப்படி நீங்க பார்த்துட்டு மார்க்கெட் எந்த பக்கமா மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பை எடுக்கணும்னா எடுங்க, செல் எடுக்கணும்னா எடுங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு உங்களுக்கு எங்கெங்க எடுக்கணும்ன்றது நான் சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. சரிங்களா? நான் வந்து
ஒரு பிகாம் எம்பிஏ ஸ்டூடெண்ட் நான். ஸோ நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் கிராஜுவேட். ஃபினான்ஸில் வந்து ஒரு 10 இயர்ஸ் மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ளஸ் ஸ்கேன் அனாலிசிஸ் படி நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இது வந்து நான் இதுக்கான ஒரு 6 hours நான் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கு. ஓகேங்களா. அதெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு போட்டு கொடுக்குறேன்னா நீங்க வந்து என்ன சொல்றது கண்ட மணிக்கு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. இது எப்படின்னா நான் என்னதான் கொடுத்தாலும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். புரியுதுங்களா. நீங்க என்னதான் நான் கொடுத்தாலும் நீங்க தப்பான இடத்துல போய் நீங்க பை பண்ணுவீங்க. உங்களுக்கு டைம் சரியில்லை நான் சொல்றேன். அன்னைக்கு நம்மளுக்கு 100 ரூபா கிடைக்கணும்னா 100 ரூபா தான் கிடைக்கும். அதனால மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. ஓகேங்களா. அது எப்படி அது எல்லாருக்கும் அதாவது நம்ம சார்ட் கொடுத்துடுறோம். பட் எல்லாராலையும் அன்னைக்கு வந்து நிறைய வந்து பண்ண முடியாது. அமௌண்ட் அதாவது ப்ராஃபிட் பண்ண முடியாது நிறைய. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் டிஃபர் ஆகுது. ஸோ அதுக்குன்னு தனியாக நான் வீடியோ போடுறேன். நான் ஏன் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப வந்து என்ன சொல்றது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அந்த தசா புத்தி அந்தரம் சூட்சம் புராணம் ஒவ்வொரு டைமென்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் டைமென்ஷன். தசா புத்தி அந்தரம் பிராணம் சூட்சமம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட தரம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு காசு வர்றது காசு போறது எல்லாமே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது சயின்டிபிக்கா உங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது அஸ்ட்ராலஜி பிளஸ் சயின்டிபிக்கும் கூட. ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், இது பாத்துங்க, பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. இன்னொன்னு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கு. நான் வீடியோ போடலன்னா ஒருவேளை நான் அங்க வந்து இன்னைக்கு இப்படிதான் போகும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா. நீங்க அங்க வந்து பாத்துக்கலாம் நீங்க. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.